நீட் கெமிஸ்ட்ரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. யூனிட் சொல்யூஷன்ஸ்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு. செகண்ட் வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணலாம். கொஷின் நம்பர் 22. ஸோ கொஷின் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் த காம்போசிஷன் ஆஃப் வேப்பர் ஃபேஸ் ஓவர் அன் ஐடியல் 1:1 மோலார் மிக்சர் ஆஃப் பென்சின் அண்ட் டொலுவின் இஸ் கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? 1:1 கொடுத்துட்டாங்க ரேஷியோ அண்ட் பென்சின் அண்ட் டொலுவின் கொடுத்துட்டாங்க. அசியூம் தட் த டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? 1:1 மோலார். கிவன் வேப்பர் ப்ரெஷர் டேட்டா அட் 25 டிகிரி செல்சியஸ். பென்சினோட ப்ரெஷரும் டொலுவினோடைய ப்ரெஷரும் நமக்கு கொடுத்துட்டாங்க. ரைட்? ஸோ அப்போ மிக்ஸ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின்னு. ஸோ இதில் நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா தெரியும். ஓவர் அன் ஐடியல் மோலார் மிக்சர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 1:1 மோலார் மிக்சர். டெம்பரேச்சர் 25 டிகிரி செல்சியஸ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி P0 வேல்யூ என்ன பண்ணிட்டாங்க, நமக்கு ரெண்டுக்குமே கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இதில் என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த வேப்பர் ப்ரெஷர் வில் கண்டெயின் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் பென்சின் அப்படின்றது தான் இங்கே நமக்கு ஆன்சராக வரும். ஏன் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். த வேப்பர் ப்ரெஷர் வில் கண்டெயின் ஈக்குவல் அமௌண்ட்ஸ் ஆஃப் பென்சின் அண்ட் டொலுவின் ஃபர்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அடுத்து நாட் இனஃப் இன்ஃபர்மேஷன் இஸ் கிவன் டு மேக் அ ப்ரெடிக்ஷன் and the vapor pressure will contain a higher percentage of benzene and the vapor will contain a higher percentage of toluene கொடுத்துருக்காங்க. ரைட்? ஸோ இங்கே பென்சின் அண்ட் டொலுவின் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க. ரைட்? இப்போ இந்த வேப்பர் ப்ரெஷர் அப்படின்றது நமக்கு என்ன இருக்கும், ஒரு கண்டெய்னர் எடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரில் நம்ம என்ன எடுத்திருப்போம், சொல்யூஷன்ஸ் இருக்கும். இந்த சொல்யூஷன்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கும். இதோடைய வேப்பர்ஸ் நமக்கு என்ன ஆகும், மேலே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ இது கிரியேட் பண்ணக்கூடிய ப்ரெஷர் தான் நமக்கு என்ன ஆகும், வேப்பர் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு பென்சினோடைய வேப்பர் ப்ரெஷர் பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். அட் பென்சின் மட்டும் தனியாக இருக்கும்போது பாருங்கள் நமக்கு என்ன இருக்குது, 12.8 கிலோ பாஸ்கல் இருக்குது. இதுக்கு தனி டொலுவின் மட்டும் 3.85 இருக்குது. ஸோ யாருக்கு வந்து P0 அதிகமாக இருக்குது பாருங்கள், பென்சினுக்கு தான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்போசிஷன் வரும்போதே நமக்கு என்ன இருக்கும், பென்சின் தான் நமக்கு இங்கே அதிகமாக வரும். ஏன்னா பென்சினுக்கு ப்ரெஷரே நமக்கு என்ன இருக்குங்க, அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும், பென்சினோட தான் நமக்கு இங்கே ஆன்சராக வரும். ரைட்? ஸோ இதை நம்ம மேத்தமேட்டிக்கலாக நம்ம ட்ரைவ் பண்ணலாம். ஸோ ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ 1:1 கொடுத்துட்டாங்க. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2 அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸோ அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் பென்சின் நான் போடும்போது எனக்கு என்ன வரும், 1/2. அதே மாதிரி மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் டொலுவின் போடும்போது 1/2. அப்போ ப்ரெஷர் ஆஃப் பென்சின் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ண முடியும், 1/2 இன்ட்டு 12.8 கிலோ பாஸ்கல் இல்லையா? ஸோ இதுதான் ஃபார்முலா தெரியும்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் தட் இஸ் ஈக்குவல் டு மோல் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டோட்டல் ப்ரெஷர் டோட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஆன்சர் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 6.4 கிலோ பாஸ்கல் வரும். இப்போ இதே வந்து ப்ரெஷர் ஆஃப் டொலுவின் நான் போடும்போது எனக்கு என்ன ஆயிரும்னா அதே மோல் ஃப்ராக்ஷன் அண்டு நமக்கு என்ன ஆயிரும், P0ஓட வேல்யூ பாருங்கள் நமக்கு என்ன வரும், 3.85 கிலோ பாஸ்கல் கொடுத்துருக்காங்க. அப்போ 3.85 அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ அப்போ இதோடைய ப்ரெஷர் நமக்கு என்ன வரும், 1.925 கிலோ பாஸ்கல் வரும். ஸோ அப்போ யாருக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகமாக வருது, பென்சினுக்கு தான் அதிகமாக வருது. ரைட்? ஸோ ஆன்சர் இஸ் சி இங்கே. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். which condition is not satisfied by an ideal solution அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐடியல் சொல்யூஷனுக்கு டெல்வி மிக்சிங் 0 வரணும், கரெக்டு தான். ரவுட்ஸ் லா அவே பண்ணணும், ஆப்ஷன் சி கரெக்டு. டெல் எக்ஸ் மிக்சிங் பார்த்தீங்கன்னா நமக்கு 0 வரணும், அதுவும் கரெக்டு. ஆனால் டெல் எஸ் மிக்சிங் என்ன வராது, 0 வராது. ஸோ இது மட்டும் தான் ஆகாது, நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் இதுக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. மற்ற மூணுமே நமக்கு கண்டிஷன். இது டேரக்டான கொஸ்டின். கண்டிஷன்ஸ் ஃபார் ஐடியல் சொல்யூஷனில் நமக்கு வரும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின். சொல்யூஷன் ஆஃப் அசிட்டோன் இன் எத்தனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எத்தனால் அண்டு அசிட்டோன். ஸோ எத்தனால்ன்றது நமக்கு என்ன வரும், C2H5OH. ரைட்? ஆல்ரெடி இதுக்குள்ளே நமக்கு என்ன இருக்கும், ஹைட்ரஜன் பாண்டிங் ப்ரெசண்ட்டாக இருக்கும். அண்ட் அசிட்டோன் நமக்கு தெரியும் CH3 C டபுள் பாண்ட் O CH3. இதில் டைபோல் இன்ட்ராக்ஷன் தான் இருக்கும், which is weaker than ஹைட்ரஜன் பாண்டிங். ரைட்? இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா ஆல்ரெடி, ஸோ இதை நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இங்கே AA இன்ட்ராக்ஷன் இருக்கும், என்ன இருக்கும் நமக்கு BB இன்ட்ராக்ஷன் இருக்கும். இப்போ இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன ஆகும், AB இன்ட்ராக்ஷன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த AB இன்ட்ராக்ஷன் எப்படி இருக்குன்னா வீக்காக இருக்கும். இட் இஸ் வீக். அப்போ என்ன ஆயிரும், நிறையா மாலிகூல்ஸ் என்ன ஆயிரும், நமக்கு எத்தனால் மாலிகூல்ஸ் வெளியே போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அசிட்டோனும் வெளியே போக ஆரம்பிக்கும். ஏன் சார் வீக்காக இருக்குன்னா, இங்கே இந்த ஹைட்ரஜன் பாண்டிங் என்ன பண்ணிடணும்னா அந்த AB வரும்போது விச் இஸ் வெரி வீக் கம்பேர்டு வித் AA. ஸோ இப்போ நிறையா C2H5 மாலிகூல்ஸ் நமக்கு வெளியே, எத்தனால் மாலிகூல்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும்.
அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாச்சுன்னா ப்ரெஷரும் என்ன ஆயிரும் நமக்கு அதிகமாயிரும். ஸோ இட் வில் ஷோஸ் அ பாசிட்டிவ் டீவியேஷன் ஃப்ரம் த லெவல்ஸ் லா. ஸோ எத்தனால் நமக்கு என்ன ஆகும் பாசிட்டிவ் டீவியேஷன். ஸோ இதை எப்படி கம்பேர் பண்ணுறதுனா எப்படி கண்டுபிடிக்கிறது இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டுலேயுமே தனித்தனியாக இருக்கக்கூடிய இன்டராக்டிவ் ஃபோர்ஸஸ் பாருங்கள் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபோர்ஸஸ். ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகிறது நமக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நெகட்டிவ் டிவியேஷன், அது வீக்காக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் டிவியேஷன் வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், சொல்யூஷன் கண்டெய்னிங் காம்போனன்ட்ஸ் ஏ அண்ட் பி ஃபாலோஸ் ரவுல்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ரவுல்ஸ் லாவை ஒபே பண்ணுது. அப்போ அதில் என்ன இருக்காது நமக்கு எந்த ஒரு டீவியேஷனும் இருக்காது. ஸோ ஐடியல் பிஹேவியருக்கு வந்துடும். அப்போ என்ன இருக்கும் நமக்கு கண்டிஷன் பாருங்கள், attractive force of AA and attractive force of BB that is equal to attractive force of AB. ஸோ இது எல்லாமே நமக்கு எப்படி இருக்கும் ஈக்குவலாக இருக்கும். இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள். AB attraction force is greater ன்னு கொடுத்துருக்காங்க, இது வராது. அடுத்து AB attraction force remains same as AA and BB. ஸோ ஆப்ஷன் சி தான் இங்கே ரைட்டு. சரி சார், இருந்தாலும் டி பார்த்துடலாம். டியில் என்னமோ தியரிமே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சம் ஆஃப் வால்யூம் ஆஃப் சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டெல்வி மிக்சிங் வால்யூம் சேஞ்சு மிக்ஸ் பண்ணுறப்ப நாட் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக என்ன வரணும் ஈக்குவல் டு 0 வரணும். ஸோ தேர்ட் கண்டிஷனும் ஃபோர்த் கண்டிஷனும் கிடையாது. ஆப்ஷன் சி தான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆல் ஃபார்ம் ஐடியல் சொல்யூஷன் எக்ஸப்ட். யார் இதில் ஐடியல் ஃபார்ம் பண்ண மாட்டாங்கன்னு கேட்குறாங்க. ரைட்டா. ஸோ யார் வருவாங்க ஆப்ஷன் டி. ஏன்னா இங்கே நமக்கு என்ன இருக்கும் டீவியேஷன்ஸ் வரும். ஏன் டீவியேஷன் வருது, எத்தனால் இருக்குது. எத்தனாலில் ஆல்ரெடி என்ன இருக்கும் இப்போ தான் பார்த்தோம் போன கொஸ்டின் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த C2H5 மிக்ஸ் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுவீங்க, இந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை பிரேக் பண்ணி விட்டுருவீங்க. இன்பிட்வீனில் வந்துடும். இந்த C2H5 என்ன ஆகும், ஒவ்வொரு நிறைய எத்தனால் இருக்குல்லையா நடுவில் உள்ளே வந்துடும். அப்போ அந்த ஹைட்ரஜன் பாண்டிங்கை உடச்சோன்னே நிறைய C2H5 வெளியே எஸ்கேப் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிரும் ப்ரெஷர் அதிகமாகி பாசிட்டிவ் டீவியேஷன் வரும். ஸோ இதே மற்றத்தில் எதுலையுமே என்ன இருக்காது, இந்த மாதிரியான ஹைட்ரஜன் பாண்டிங் எங்கேயுமே இல்லை. ஸோ இங்கே எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் கிடையாது ஏல. அண்ட் பியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி எந்த ஒரு இன்ட்ராக்ஷன் கிடையாது. இங்கே டைப்போல் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு ரொம்ப வீக்காக தான் இருக்கும். ரைட். அதே மாதிரி இங்கே நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா டெல் ப்ளஸ் டெல் மைனஸ் சார்ஜ் செப்பரேஷன் இருக்கும், ஆனால் எப்படி இருக்கும் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அப்போ இது எல்லாமே ஐடியலாக நமக்கு பிஹேவ் பண்ணுவோம். ஆனால் இது மட்டும் என்ன பண்ணும் நமக்கு டீவியேஷனை கொடுக்கும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், an ideal solution is formed when its components அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட காம்போனன்ட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி கேட்குறாங்க. ஹேவ் நோ சேஞ்ச் இன் வால்யூம். இப்போ கண்டிஷன் தான் திரும்பவும் கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்க்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும், டெல்ஹெச் மிக்சிங் 0 வரணும். அதே மாதிரி டெல்வி மிக்சிங் 0 வரணும். அப்போ ஹேவ் நோ சேஞ்ச் இன் நோ வால்யூம் சேஞ்ச் நோ என்தால்பி சேஞ்ச் வரணும். ஸோ ரெண்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க ஏ அண்ட் பி. மூணாவது ஆப்ஷன் பாருங்கள், ஹேவ் போத் அபோவ் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ சி தான் இருக்கிற ஆன்சர், டி வராது. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே ரைட்டு. ஸோ அதை செலக்ட் பண்ணுறது எங்கே இருக்குது நமக்கு சியில் இருக்குது. ஸோ இதுவும் டேரக்ட் கொஸ்டின் தான், எல்லாமே இந்த ஐடியல் கண்டிஷன்ஸ் வச்சு கேட்டிருக்காங்க. த ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் KF ஆஃப் பென்சின் இஸ் 5.12 கெல்வின் கிலோகிராம் மோல் இன்வர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரைட். ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் டிப்ரெஷன் ஃபார் த சொல்யூஷன் ஆஃப் மொலாலிட்டி கொடுத்துட்டாங்க. ரைட்டா. கண்டெய்னிங் ஏ நான் எலக்ட்ரோலைட் சொல்யூட் இன் பென்சின், நான் எலக்ட்ரோலைட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ என்ன வராது, ஐ வேல்யூவும் நமக்கு வராது. ஸோ அப்போ இங்கே என்ன டேட்டா இருக்குது நமக்கு என்ன தெரியும், டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டெல் TF தட் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு KF இன்ட்டு மொலாலிட்டி M. ஸோ அப்போ என்ன வரும், டெல் TF கேட்டிருக்காங்க, ஐ 1 ஆயிரும் ஏன்னா நான் எலக்ட்ரோலைட் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ஐ ஈக்குவல் டு 1 அண்ட் KF பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வேல்யூ கொடுத்துருக்காங்க, மொலாலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ டெல் TF that is equal to 5.12 into 0.078. ரைட்டா. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா நம்ம கிடைச்சிரும் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் கிடச்சிரும். ரைட். அப்போ நமக்கு சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் என்ன வருது அப்படின்னா 0.3993 வருதுப்பா. ஸோ அது நான் இந்த ஆப்ஷன் பார்க்குறேன் எங்கேயும் இல்லை. ஸோ அது ரவுண்ட் ஆஃப் பண்ணோன்னா என்னக்கலாம் 0.4 கெல்வின் அப்படின்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்போ அது எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ரைட். ஸோ ஃபார்முலாலாம் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதுதான். நெக்ஸ்ட் பாருங்கள், இஃப் மொலாலிட்டி ஆஃப் த டைலூட் சொல்யூஷன் இஸ் டபுள்ட் த வேல்யூ ஆஃப் மோலார் டிப்ரெஷன் கான்ஸ்டன்ட் என்ன அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டன்ட் அப்படின்றது என்னன்னா நமக்கு ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட் எடுத்துட்டிங்கன்னா அந்த சால்வெண்ட்டுக்கே இந்த வேல்யூ எப்படி தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ரைட்டா. ஸோ இப்போ இது எது கேட்டிருக்காங்க, டிப்ரெஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ டெல் TF கொடுத்துட்டு KF இன்ட்டு M கேட்டிருக்காங்க. அப்போ KF வேல்யூ will depend on change in temperature divided by molality M. ரைட்டா. அப்போ இந்த KF வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக தான் நம்ம வரும். ஒரு லிக்விட்னு எடுத்துட்டோம்னா, ஒரு சால்வெண்ட்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு என்ன இருக்கும், KF வேல்யூ இஸ் கான்ஸ்டன்ட்
அப்போ அந்த பர்டிகுலர் சால்வெண்ட்டுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வேல்யூ நமக்கு என்ன ஆகும், அன்சேஞ்ச்டு அப்படின்னு வரும். ஏன்னா பேர்லேயே அது கான்ஸ்டன்ட் இருக்குது, ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. At 100 degree Celsius, the vapor pressure of solution of 6.5 gram of solute in 100 gram of water கொடுத்துட்டாங்கப்பா. If Kb கொடுத்துட்டாங்க, the boiling point of the solution கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்னென்ன கிவன் இருக்குது அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ வெயிட் கொடுத்துட்டாங்க, வெயிட் ஆஃப் த சொல்யூட், ரைட்டா? ஸோ சொல்யூட்டை நான் பி அப்படின்னு எடுத்துக்கிறேன், 6.5 கிராம், ரைட்? அதே மாதிரி வெயிட் ஆஃப் சால்வெண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 100 கிராம், ரைட்? அண்ட் ப்ரெஷர் ஆஃப் அ பியூர் சால்வெண்ட் கொடுத்துட்டாங்க, ரைட்டா? என்னது 732, ரைட்? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கேபி கொடுத்துருக்காங்க, 732 mmHg கொடுத்துருக்காங்க. அண்டு கேபியோட வேல்யூ 0.52 கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் டிபி கேட்டிருக்காங்க. ஸோ பாயிலிங் பாயிண்ட் டிபி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட இது வாட்டர் தான், ரைட்டா? ஸோ இதில் வந்து P0 வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ ஃபார் 100 டிகிரி செல்சியஸு த P0 வேல்யூ தட் இஸ் ஈக்குவல் டு 760 mm, ரைட்டா? ஸோ 760 mmHg, ரைட்? ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணியாச்சு, எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ரிலேட்டிவ் லோயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த வேல்யூ ஆக்சுவலாக அவங்க கொடுக்கல, P0ஓட வேல்யூ 760 mm கொடுக்கல, இது கொடுத்துருவாங்க, ரைட்டாப்பா? ஸோ இதில் பிரிண்டிங் மிஸ்டேக்கு, ஸோ இதில் கொடுக்கல. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண நமக்கு என்ன தெரியும், P0 minus P divided by P0 that is equal to N2 by N1 அப்படின்னு தெரியும். அப்போ இதில் நான் எப்படி எழுதலாம், 760 minus 732 divided by 760 that is equal to N2 divided by N1. என்னது நமக்கு சால்வெண்ட் தான், ஸோ அது வாட்டர் தான் கொடுத்துருக்காங்க. 100 டிகிரி செல்சியஸில் நமக்கு என்ன ஆகும், வாட்டர் தான் நமக்கு வந்து பாயில் ஆகும். அப்போ என்ன ஆயிரும் நமக்கு இந்த இடத்துல 100, ஸோ லிட்ரலி இங்கே பாருங்கள் வாட்டர் கொடுத்துட்டாங்க. இந்த வாட்டருடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ அவங்க கொடுக்கணும், அந்த கொடுக்கல, இந்த 760, ஸோ அது கொடுத்துருவாங்க. அப்போ 100 divided by 18 அப்படின்னு வரும், ரைட்? ஸோ அதை ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா N2 that is equal to 28 into 100 divided by 760 into 18 அப்படின்னு வரும். தட் இஸ் ஈக்குவல் டு 0.2046 மோல், ரைட்டாப்பா? இதுதானது மோலுக்குரிய ஆன்சர், ரைட்? இப்போ மோல் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம டெல் டிபி போடலாமா? ஸோ அப்போ டெல் டிபி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வந்துடும், கேபி இன்ட்டு எம், ரைட்டா? ஸோ அப்போ டெல் டிபி அப்படியே வச்சுக்கலாம். டெல் டிபி தட் இஸ் ஈக்குவல் டு கேபியோடைய வேல்யூ நமக்கு தெரியும் 0.52. மொலாலிட்டி என்ன பண்ணுவோம், நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மேட் ஆஃப் வால்யூம் போடுவோம் இல்லையா? அப்போ என்ன வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் 2046 டிவைடட் பை மேட் ஆஃப் வால்யூம் பார்த்தீங்கன்னா 100 கிராம் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட், என்னது இங்கே 100 கிராம் இன்ட்டு 1000 போடுவோம், ஏன்னா அது கிலோகிராமில் சொல்கிறதுனால 1000 போடுவோம். ஸோ அந்த 100 இது கேன்சல் ஆகி நமக்கு 10 வரும். அப்போ டெல் டிபி தட் இஸ் ஈக்குவல் டு 100 that is equal to 1.06 வருது. ஸோ டெல் டிபியை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா T2 minus T1. அப்போ டெம்பரேச்சர் நமக்கு என்ன எழுதணும், இந்த இடத்துல T2 minus 100 equal to 1.06. அப்போ T2 that is equal to 101.06. ஸோ இதுதான் ஆன்சர், 101.06 வரணும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே இருப்பாங்க, 101 ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ அது க்ளோஸாக இருக்கக்கூடிய வேல்யூ இதுதான். ஸோ இப்படி தான் என்ன பண்ணணும், நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும், ரைட்? ஃபார்முலாவில் அப்படியே என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், 200 ml of an aqueous solution of a protein contains its 1.26 gram. The osmotic pressure of the solution at 300 Kelvin is found to be கொடுத்துட்டாங்க. The molar mass of protein கேட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் ஃபார்முலா நமக்கு தெரியும், பை தட் இஸ் ஈக்குவல் டு N/V இன்ட்டு RT, அதாவது CRT அப்படின்னு தெரியும். இப்போ N/V என்ன எடுக்கலாம், பை தட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் அ ப்ரோட்டீன் divided by molar mass of protein into V into RT அப்படின்னு எழுதிக்கலாமா? அப்போ molar mass of protein that is equal to weight of protein into gas constant in temperature divided by osmotic pressure into volume அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ molar mass that is equal to molar mass of protein that is equal to weight வந்து 1.26 கிராம் கொடுத்துருக்காங்க.
ஆரோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 0.083 யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இன்ட்டு அடுத்து என்ன இருக்குது நமக்கு டெம்பரேச்சரோட வேல்யூ டெம்பரேச்சர் 300 கெல்வின் கொடுத்துருக்காங்க அப்போ 300 டிவைடட் பை பையோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் 2.57 இன்ட்டு 10 to the power of -3 கொடுத்துருக்காங்க இன்ட்டு அதோடைய வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 200 ml கொடுத்துருக்காங்க ஸோ லிட்டர்ஸில் வரும்போது என்ன நமக்கு 200 டிவைடட் பை 1000 அப்படின்னு வரும் ஸோ எடுத்துக்கலாமா அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பாருங்கள் ஏன் இங்கே நம்ம லிட்டர்ஸில் எடுக்கிறோம் சார் அப்படியே எம்எல் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஆரோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரே டைமென்ஷனில் எடுக்கணும் அப்போ அது லிட்டர்ஸில் எடுத்துக்கேன் அப்போ எம்பி தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் பாருங்கள் இப்போ ஆன்சரு மோலார் மாஸ் இதை ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் கிவ் 61038 கிராம் பெர் மோல் வரும் சரியாப்பா ஸோ இந்த ஆன்சர் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஆப்ஷன் டியில் இருக்குது ரைட் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் A solution of sucrose molar mass கொடுத்துறாங்க has been prepared by dissolving 68.5 gram of sucrose in 1000 gram of water. The freezing point of the solution obtained will be அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஃப்ரீசிங் பாயிண்ட் எவ்வளோ குறைஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க கேஎஃப் வேல்யூ கொடுத்துட்டாங்க அப்போ டெல் டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் கேஎஃப் இன்ட்டு எம் அப்படின்னு தெரியும் அப்போ டெல் டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் வேல்யூ பாருங்கள் என்னதுன்னு கேட்கலாம் 1.86 இன்ட்டு எம்மோட வேல்யூ தெரியும் வெயிட் ஆஃப் த சொல்யூட் என்ன கொடுத்துருக்காங்க 68.5 இன்ட்டு 1000 டிவைட் பை மோலார் மாஸ் என்ன கொடுத்துருக்காங்க 342 இன்ட்டு மேடப் வால்யூம் என்ன கொடுத்துருக்காங்க 1000 கிராம் ஸோ இது கேன்சல் ஆயிரும் அப்போ டெல் டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு 0.372 வருது ரைட்டாப்பா ஸோ 0.372 டிகிரி செல்சியஸ் அப்போ டெம்பரேச்சர் நமக்கு எவ்வளோ வரும் T2 மைனஸ் T1 போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிரும் 0 ரைட்டா ஸோ மைனஸ் 0.372 டிகிரி செல்சியஸ் அப்போ நமக்கு என்ன ஆயிரும் மைனஸ் ஆஃப் 0.372 டிகிரி செல்சியஸ் வரும் இங்கே இருக்கு பாருங்கள் ஆன்சர் ஏன்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி வாட்டரோடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது 0 டிகிரி செல்சியஸ் ரைட் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா 0லேருந்து கீழே வரும்போது மைனஸில் தான் ஆன்சர் வரும் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஆன்சர் நமக்கு என்ன வரும் மைனஸ் 0.372 வரும் ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் 33 டியூரிங் ஆஸ்மாசிஸ் a flow of water through a semi-permeable membrane என்ன நடக்கும் ஸோ ஆஸ்மாசிஸ் பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும் நமக்கு ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும் இது சால்வெண்ட்டை பொறுத்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் அப்படி பார்க்கும்போது சால்வெண்ட் அதிகமாக இருக்க சைட்லேருந்து கம்மியாக இருக்க சைடுக்கு மூவ் ஆகும் அப்போ இங்கே சால்வெண்ட் மாலிகுல் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க ஸோ இங்கே சால்வெண்ட்டு ஹையாக இருக்குது ஸோ இங்கேருந்து இந்த சைடு போகும் நமக்கு சால்வெண்ட்டு லோவாக இருக்க சைடு போகும் இப்போ கான்சன்ட்ரேஷன் வச்சு கொடுத்துருக்காங்க நமக்கு என்ன தெரியும் கான்சன்ட்ரேஷன் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த சால்வெண்ட் அமௌண்ட் ஏன்னா நீங்கள் பார்த்துக்கலாம் டிவைடில் தான் எல்லாத்துலேயுமே சால்வெண்ட் வரும் இப்போ அதாவது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் சால்வெண்ட் இப்படி தான் வரும் அப்போ சால்வெண்ட்டுக்கு கான்சன்ட்ரேஷன் இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப்பு அப்போ சால்வெண்ட் ஹையாக இருக்க இடத்துல கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் லோ கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அதே மாதிரி சால்வெண்ட் லோவாக இருக்க இடத்துல கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும் ஹை கான்சன்ட்ரேஷனாக இருக்கும் அப்போ மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் ஃப்ரம் சொல்யூஷன் having lower concentration to higher concentration நமக்கு flow இருக்கும் ரைட் அப்போ 33 பாருங்க from solution having a lower concentration only so lower concentration நமக்கு higher concentration மூவ் ஆகும் இதுதான் ஆன்சர் நெக்ஸ்ட் ஒன் 1 gram of a non-electrolyte solute molar mass கொடுத்துட்டாங்க was dissolved in 51.2 gram of benzene கொடுத்துட்டாங்க if the freezing point constant kf of benzene is 5.12 கொடுத்துட்டாங்க freezing kf கொடுத்துட்டாங்க freezing point of benzene will be lowered by கேட்டிருக்காங்கப்பா del tf கேட்டிருக்காங்க ஸோ அப்போ del tf that is equal to kf into m இல்லையா ஸோ kf-ஓட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க 5.12 இன்ட்டு மொலாரிட்டி கண்டுபிடிக்க போகிறோம் 1 gram of நான் எலக்ட்ரோலைட் சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுவோம் மாஸ் ஆஃப் சொல்லிட்டு 1 டிவைடட் பை மோலார் மாஸ் 250 இன்ட்டு dissolved in 51.2 gram of benzene கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ என்ன நமக்கு 1000 இன்ட்டு 51.2 gram of benzene ஸோ இதை கேன்சல் பண்ணோம் நமக்கு என்ன வரும் 0.1 வரும் ஸோ 0.1
வருது இல்லையா? ஸோ அப்போ ஹியர் வில் கெட் 0.1 51.2 0.1. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா வில் கெட் 4 times. அப்போ 0.1 into 4 it will give 0.4 answer. ஸோ ஆன்சர் என்னது நமக்கு 0.4 Kelvin is the answer. ஸோ 34க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது பி ஆன்சர், ரைட்? ஸோ டேட்டா ஃபார்முலாவில் போட்டிருக்கோம், நமக்கு என்ன ஆகுது ஆன்சர் வந்துடுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், a solution containing 10 gram per liter, dm cubeன்றதுப்பா லிட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ dm cube that is equal to liter, 10 gram per liter of urea and molar mass கொடுத்துட்டாங்க. is isotonic with a 5% solution of a non-electrolyte solute. The molecular mass of this non-volatile solute கேட்டிருக்காங்க. ஸோ ஐசோட்ரானிக் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ கான்சன்ட்ரேஷன் நமக்கு சேமாக தான் இருக்க போகுது, ரைட்? ஸோ அப்போ மேலே என்ன ஆச்சு, நமக்கு 10 கிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 10 கிராம் டிவைடட் பை 60 இல்லையா? ஸோ பெர் லிட்டர் கடுதானப்பா, இதுதான் என்னது மோல்ஸாக மாற்றுறேன், ரைட்? அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், மோலார் மாஸ் ஆஃப் பிக்கு என்ன வரும் 50 கிராம் டிவைடட் பை என்னது மோலார் மாஸ், ரைட்? புரியுதா? ஏன்னா 1 லிட்டருக்கு மாற்றணும் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆயிரும் டிவைடட் பை மோலார் மாஸ். ஏன் சார் அப்படின்னா கவனிங்கப்பா, 5% கொடுத்துருக்காங்க. அப்போ 5 கிராம் இன் 100 கிராம், அதாவது 100 ml வாட்டர்னு போடும்போது, ரைட்டா? ஸோ அப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் 50 கிராம் இன் 1000 கிராம் அப்படின்னு வரும், ரைட்? ஸோ இதுதான் நமக்கு என்ன ஆகும் ஆன்சராக வரும், ரைட்? அப்போ 50 பை என்ன பண்ணுவோம் மோலார் மாஸ், இங்கே எம்பி போட்டுருவோம். ரெண்டுமே லிட்டர்ஸில் இப்போ நான் எடுத்துட்டேன். அப்போ என்ன எனக்கு மோலார் மாஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 50 into 60 டிவைடட் பை 10, 0 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன நமக்கு 300 ஆன்சர் வரும். ஸோ மோலார் மாஸ் என்ன வரும் 300 per கிராம். காணிச்சுக்கோங்கப்பா, இது பெர் லிட்டரில் கொடுத்துருக்காங்க. இதையும் நான் பெர் லிட்டரில் எடுக்கும்போது என்ன பண்ணுவேன் 1000 கிராமுக்கு மாற்றிக்குவேன். அப்போ இது என்ன ஆயிரும் 50 ஆயிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் கான்சன்ட்ரேஷனை கம்பேர் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஒன், a solution of urea, a molar mass 56 gram per mole, boils at ஒரு டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. at atmospheric pressure அப்படின்னு கொடுத்துட்டாங்க. if kf and kb for water are அப்படின்னு கொடுத்துட்டாங்க respectively, the above solution will freeze at அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த டெம்பரேச்சரில் இது ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ரைட்? ஸோ பாயிலிங் கொடுத்துட்டாங்க, இப்போ ஃப்ரீசிங் கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா del TF that is equal to KF into M. அதே மாதிரி del TB that is equal to KB into M அப்படின்னு தெரியும், ரைட்டா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டு சைடு நமக்கு M இருக்கு இல்லையா? அப்போ மோலாரிட்டி நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ நினைக்கலாம் del TF divided by KF that is equal to del TB divided by KBன்னு எழுதிக்கலாம், ரைட்? இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒரே சைடு, அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரே சைடு கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் del TF divided by del TB that is equal to KF divided by KB அப்படின்னு வரும், சரியா? ஸோ இப்போ வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுங்கள். del TF உடைய வேல்யூ டிப்ரெஷன் ஃப்ரீசிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது, அண்ட் del TB நமக்கு தெரியும், ரைட்? ஸோ மற்ற வேல்யூலாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வரும் del TF divided by del TB ஓட வேல்யூ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு 0.18, that is equal to 1.56 divided by 0.512. ஸோ எல்லா வேல்யூவும் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். எல்லா வேல்யூமே நமக்கு என்ன பண்ணுறாங்க கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. அதற்கு 1.86, ஸோ நான் இங்கே 56 போட்டேன் பாருங்கள். ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு 1.86, ஸோ 1.86 இங்கே இருக்குது, 0.15 கொடுத்துட்டாங்க. அண்ட் இதோடைய del TF வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள் 100.18 கொடுத்துருக்காங்க. -100 போடும்போது என்ன நமக்கு சேஞ்ச் வந்து 0.18 தான் வரும். ஸோ அப்போ del TF தட் இஸ் ஈக்குவல் டு இதை ஒரு கோ பண்ணி கொடுத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும் del TF கிடைக்கும். del TF வேல்யூ பார்த்தீங்கன்னா -0.654 டிகிரி செல்சியஸ் நமக்கு கிடைக்குதுப்பா, ரைட்டா? ஸோ ஆக்சுவலாக del TF வந்து நமக்கு ப்ளஸில் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் TF தான் என்ன கிடைக்கும் நமக்கு மைனஸில் கிடைக்கும். TF தட் இஸ் ஈக்குவல்னா வரும் -0.654 டிகிரி செல்சியஸ். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A solution contains a non-volatile solute of molecular mass M2
which are the following can be used to calculate the molar mass of solute in terms of osmotic pressure? இது நம்மளே derive பண்ணிடலாம். So pi that is equal to C into RT. அப்போ pi நம்ம என்ன எழுதிக்கலாம்? N by V into RT ன்னு எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் N by V எப்படி எழுதிக்கலாம்? Number of moles வந்து weight of the solute M2 நம்ம எடுத்துக்கிறோம் divided by molar mass of the solute M2 into V என்ன வரும்? RT ன்னு வரும். ஸோ இப்போ M2 கேட்டிருக்காங்க. ஸோ M2 that is equal to W2 ரைட். ஸோ டிவைடட் பை வெயிட்னு கொடுத்துருக்கோம். அங்கே ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க, நான் இங்கே டபிள்யூன்னு எடுத்துட்டேன். அங்கே ஸ்மால் எம் கொடுத்துருக்காங்க. இந்த டபிள்யூக்கு என்ன பண்ணுறாங்க? ஸ்மால் எம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்மால் M2 by V ரைட். ஸோ இங்கேருந்து பை இங்கே வந்துடும் இன்ட்டு பை இன்ட்டு ஆர்டி. ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே வருது அப்படின்னு பாருங்கள். ரைட், இன்ட்டு பை ஆர்டி அப்படின்னு நமக்கு வரும். ஸோ இந்த ஆப்ஷன் நமக்கு எங்கே வந்திருக்கு செக் பண்ணுங்க பார்க்கலாம். 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் பியை பாருங்கள். ஆப்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா நம்ம எழுதியிருக்கக்கூடிய ஈக்குவேஷன் அதுக்கு ஒபே ஆகும். ரைட்டா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பியூர் வாட்டர் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் சி வாட்டர் பை ஆர்ஓ ப்ராசஸ் சொல்கிறோம் இல்லையா, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது டேரக்ட் கொஸ்டின், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த சொல்யூஷன் which one is the best method for the determination of molecular weight of proteins and polymers கேட்டிருக்காங்க. ஸோ எதில் நம்மளால் மாலிகுலர் வெயிட் ஆஃப் ப்ரோட்டீனை இதையும் கண்டுபிடிக்க முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ரைட்டா? ஏன்னா லோயரிங் இன் வேப்பர் ப்ரெஷராக இருக்கட்டும், ஃப்ரீசிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட் இதெல்லாம் கொஞ்சம் ஹை டெம்பரேச்சரை இன்வால்வ் பண்ணக்கூடியது. அப்போ ஹை டெம்பரேச்சர் ரொம்ப என்ன ஆகும்னா ப்ரோட்டீன்ஸும் பாலிமர்ஸும் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோடைய ஸ்ட்ரக்சர் டீக்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் என்ன ஆகாது, ஸ்ட்ரக்சருக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது. ரைட்டாப்பா? ஸோ எல்லா மெத்தட்லையும் நம்ம என்ன பண்ண முடியும், மோலார் மாஸை கண்டுபிடிக்க முடியும். பட் பெஸ்ட் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். ஏன்னா மற்ற எல்லாத்துலேயும் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறோம். நான் திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், மற்ற எல்லாம் டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும், நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகும். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின், த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் பென்சீன் அட் அ சர்டன் டெம்பரேச்சர் இஸ் 640 mm of Hg கொடுத்துட்டாங்க. நான் வாலட்டைல் அண்ட் நான் எலக்ட்ரோலைட் சாலிட். ஸோ நான் வாலட்டைல் அண்ட் நான் எலக்ட்ரோலைட் சாலிட்பா, நான் வாலட்டைல்னு கொடுத்துட்டான். அதே மாதிரி நான் எலக்ட்ரோலைட் சாலிட்னு கொடுத்துட்டான். அப்போ ஐ வேல்யூ இதுக்கு 1, அதாவது ஐ வேல்யூ 1 இருக்கக்கூடிய ஒரு சாலிடு. ரைட்டா? வெயிங் 2.175 கிராம் இஸ் ஆடட் டு 39.08 கிராம் ஆஃப் பென்சின். த வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் 600 mm of Hg. ஸோ ஆட் பண்ணோன்னா என்ன ப்ரெஷர்னு கொடுத்துட்டாங்க. ரைட்? வாட் இஸ் த மாலிகுலார் வெயிட் ஆஃப் அ சாலிட் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மாலிகுலார் மாஸ் நமக்கு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் ரிலேட்டிவ் லேயரிங் ஆஃப் வேப்பர் ப்ரெஷர்லேருந்து நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ P0 வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா 640 அண்ட் பியோட வேல்யூ 600. ரைட்? அண்ட் வேறு என்ன வேல்யூ நமக்கு இருக்குது, எங்களை மாஸ் ஆஃப் அ சொல்யூட் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ரைட்? ஸோ வெயிட் ஆஃப் சொல்யூட் WP that is equal to 0. weight of solute 2.175 கிராம் கொடுத்துட்டாங்க. ரைட்? அண்ட் வெயிட் ஆஃப் த சால்வெண்ட் WA என்ன கொடுத்தாங்க, 39.08 கிராம் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்முலா எழுதலாமா? என்ன ஃபார்முலா? P0 minus P divided by P0 that is equal to என்ன வரும் நமக்கு, WB divided by MB into MA divided by WA அப்படின்னு வரும். சரியா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ நான் அந்த பக்கம் எழுதுறேன். இப்போ P0 minus P நம்ம போடும்போது என்ன நமக்கு 640 minus 600 divided by 640 that is equal to 2.175 into 78 divided by 39.08 into MB வருது. ரைட்டா? ஸோ அப்போ அது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் MB வேல்யூ. ஸோ அப்போ MB that is equal to ரெண்டையும் மைனஸ் பண்ணால் போகிறோம், நமக்கு 40 வரும் இல்லையா? அப்போ 640 into 2.175 into 78 divided by 39.08 into 40 அப்படின்னு வரும் நமக்கு இல்லையா? ஸோ இதை ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் MB வேல்யூ. இப்போ MB வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இட் வில் கிவ் 69.5 வருதுப்பா. 69.5 தான் எனக்கு ஆன்சர் வருது. ஸோ அந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் ஏல இருக்குது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இஃப் 0.15 gram of solute dissolved in 15 gram of solvent is boiled at the temperature higher by 0.216 degrees Celsius than that of a pure solvent,
த மாலிகுலார் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. ரைட்டா? ஸோ அப்ப நமக்கு என்ன தெரியும்? பாய்லிங் பாயிண்ட் வச்சு சொல்லியிருக்காங்க. அப்ப டெல் டிஎஃப் தட் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் இன்டு எம்ன்னு நமக்கு தெரியும். ரைட்டா? ஸோ மோலார் மாஸ் கேட்டிருக்காங்க இல்லையா? மாலிகுலார் மாஸ். அப்ப இந்த எம்ம நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுவோம். அப்ப டெல் டிஎஃப் பார் எவ்வளோ குடுத்துருக்காங்க? 0.216 குடுத்துருக்காங்க. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப் வேல்யூ பாருங்க. 2.16 குடுத்துருக்காங்க. இன்ட்டு இதோடைய வெயிட் நமக்கு என்ன வரும்? 0.15 கிராம் ஆஃப் சொல்யூட் டிசால்வ்ட் இன் எவ்வளோ குடுத்துருக்காங்க பாருங்க. 15 கிராம் ஆஃப் சால்வெண்ட். இங்கே 1000 வரும். ஸோ இந்த எம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 1000ஆல நான் இதை மல்டிப்ளை பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும்? 0.216 ஈக்குவல் டு 2.16 இன்ட்டு இங்க 1, 2, 3 டிஜிட் மல்டிப்ளை பண்ணோம்னா இட் வில் கிவ் 150 டிவைடட் பை 150 டிவைடட் பை 15 இன்ட்டு எம்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிரும்? இது 1 டைம், இது 10 டைம்ஸ். அப்போ நமக்கு என்ன ஆயிரும்? எம் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ எம் தட் இஸ் ஈக்குவல் டு 21.6 டிவைடட் பை 0.216. ஸோ 2 வந்து நமக்கு என்ன ஆயிரும்? 1 டைமு அண்ட் இது என்ன ஆயிரும்? 2 இது தள்ளிருக்கலாம் 100 வந்துரும். அப்ப எம் தட் இஸ் ஈக்குவல் டு 100 வரும். ஸோ 100 எங்க இருக்கு பாருங்க? மோலார் மாஸ் ஈக்குவல் டு 100. ஸோ ஆப்ஷன் பில இருக்கு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. டேரக்டா ஃபார்முலா தான் இதுவும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 5% சொல்யூஷன் ஆஃப் கேன் சுகர் இஸ் ஐசோடானிக் வித் 1% சொல்யூஷன் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எக்ஸ். த மாலிகுலார் வெயிட் ஆஃப் எக்ஸ் கேட்டிருக்காங்கப்பா. என்ன வரும் அப்படின்னு. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆயிரும்? 5% அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ நான் இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு கான்சன்ட்ரேஷன் டேர்ம் தெரியும். கரெக்டா? ஸோ கான்சன்ட்ரேஷன் டேர்ம் ரெண்டுலையுமே 100 கிராம் வால்யூம் நான் எடுத்துக்கிறேன். 100 ml எடுத்துக்கிறேன். 100 ml எடுத்தா நமக்கு மாஸ் 5 டிவைடட் பை மோலார் மாஸ் 342 தட் இஸ் ஈக்குவல் டு இதுக்கு மாஸ் 1 டிவைடட் பை மோலார் மாஸ் m1 தெரியாது. அப்போ என்ன நமக்கு m தட் இஸ் ஈக்குவல் டு 342 டிவைடட் பை 5. ரைட்? ஸோ அப்போ 342 டிவைடட் பை 5 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 68.4 கிராம் வரும். முடிஞ்சு போச்சு. ரைட்? ஸோ எப்படி சார் இது பண்ணீங்க? நீங்கள் பாட்டுக்கு இங்கே ஈக்குவேஷன் எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? பை தட் இஸ் ஈக்குவல் டு சிஆர்டி. ஸோ ரெண்டுக்குமே சேம் ஐசோடானிக் ப்ரெஷர்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C1 தட் இஸ் ஈக்குவல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C2 அப்படின்னு வரும். அப்போ இங்கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் C1 என்ன எழுதுவோம்? நம்ம நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படின்னு எழுதுவோம். அப்போ என்ன நமக்கு இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸுக்கு கிராம் பை மோலார் மாஸ். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்னது? எவ்வளோ கிராமு? 1 கிராம் எடுத்திருக்காங்க. மோலார் மாஸ் பார்த்தீங்கன்னா தெரியாது, m2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு வந்துடும். அவ்வளோதான்ப்பா. ரைட்? ஸோ ரிமைனிங் செட் ஆஃப் கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் டெஸ்ட் 3 வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.